கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, கிறிஸ்து இயேசு உங்களை சீர்படுத்துவாராக. ஆம், நம்முடைய குடும்பம் சீர்படுத்தப்பட்ட குடும்பமாக தேசத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி அநேக பிரயாசங்களை எடுத்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேசம் சீர்படுத்தப்பட்ட தேசமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகளை எடுத்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தொழிலிலே வேலை செய்கிறவர்கள் சீர்படுத்தப்பட்டவர்களாக நம்முடைய தொழிலை சற்று முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளை கொண்டு அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு மாறாக சில நேரங்களிலே நாம் சூழ்நிலையை சந்திக்கும் போது துவண்டு விடுகிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவிலே இப்பொழுது இந்த நேரத்திலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு விசை கண்களை மூடி, இயேசுவே, என்னுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர், இப்பொழுது என்னுடைய சூழ்நிலையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய சூழ்நிலையை சீர்படுத்தும் என்று சொல்லி உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலை அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை அவரிடத்திலே தெரிவியுங்கள். தேவ பிள்ளைகளே, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே உண்மையான தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதிலளிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் பதிலளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி இதே பூமியிலே அநேக மனிதர்கள் கண்களுடைய ஆச்சரியப்படத்தக்கதாக அவர்களை நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்துவார். ஆமேன்.